இப்போ உலகத்துல யுத்தங்கள் நடக்கிற போது பார்த்தா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. பைத்தியக்கார மாதிரி இன்னொரு நாட்டு மேல போய் குண்டு போடுறான். 1000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி அந்த ஒரு உயிரை ஒருத்தன் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒத்த உயிர். ஆனா 1000 கோடி இல்ல, வெறும் 10 கோடி 15 கோடியில போய் 200-300 உயிரை அப்படியே கொன்னுட்டு நான் எவ்வளவு பெரிய அழகா போர் நடத்தின பாருன்னு சில பைத்தியக்கார உலக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஆயுதங்களை நம்புகிற அரசியல் தலைவர்கள் உலகத்துக்கு ஆபத்தானவர்கள். ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய டியூட்டி என்னன்னா அந்த லைன் மாத்தி விடணும். 15 குழந்தைங்க விளையாடுது, ஒரு குழந்தை அங்க விளையாடுது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராக் மாத்தணும். விட்டா யூசுவலா போற ட்ராக்ல விட்டா 15 குழந்தைங்களை அடிச்சிடும். இந்த ட்ராக்ல விட்டா அந்த ஒரு பையனை அடிச்சிடும். எங்க விடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியால 99.9% ஆன்சர் என்ன தெரியுமா? என்ன? ஒரு குழந்தை. அதாவது எவன் நியாயமா இருக்கிறானோ அவனை கொன்னுடணும், எதெல்லாம் பிசாசோ அதையெல்லாம் காப்பாற்றணும். இல்ல இந்த நாடு உருப்பிடும். அவன் தானே சார் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். இதுல வராது அப்படிங்கிற அறிவோட தெளிவோட வாழ்றான். அப்ப அறிவோட தெளிவோட வாழற மனுஷனை கொன்னுட்டு அறிவும் தெளிவும் இல்லாத விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எந்த வகையில நியாயம்? வயசானவங்க பெரியவங்ககிட்டலாம் நிறைய பேசலாம். ரொம்ப சின்ன பிள்ளைகள், அதாவது பள்ளி கல்லூரி அதில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒரு அர்த்தம் பண்ணிக்குவீங்க. ஓஷோவுடைய பேச்சில் ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்குது. ரொம்ப அருமையான வரி என்ன தெரியுமா? சொற்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. இது ரொம்ப சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம பேசுகிற போது ஏதோ ஒரு அர்த்தத்தில் அந்த சொல்லுவோம். புரிஞ்சுக்கிறவங்க அவங்க வேற ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஒரு ஏரிக்கரை, இந்த பக்கமாக ஒருத்தர் நிற்கிறாரு, அந்த பக்கமாக ஒருத்தர் நிற்கிறாரு. இவர் சொல்கிறாரு பாருங்க, என்ன மீனுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாரு. இவர் சொன்னார், ஆமாம் நான் காப்பாற்றி வளர்க்குறதில்ல, மீனுன்னா எனக்கு உசுறு அப்படின்னார். இப்போ இவருக்கு சாப்பிட்டா உசுறு, அவருக்கு காப்பாற்றினா உசுறு. வார்த்தை ஒன்று தானே. இந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டா யார் தப்பாக சொன்னாலுமே நம்ம தப்பாக நினைக்க மாட்டோம். நம்ம மனசு நல்ல மனசாக இருந்தால் தப்பாகவே சொன்னால் கூட அதை நல்லா தான் புரிஞ்சுக்குவோம். வார்த்தைகள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. நான் பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். ஒரு முறை ஒரு ஊரில் என்ன பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டாங்க. 100ஆண்டு விழா. முதல்ல ஹெட்மாஸ்டர் ரூமில் உட்காந்துருப்போம். ஒரு காஃபி பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹெச்எம் என்ன பண்ணார், பிரின்ஸிபல் பேசிக்கிட்டே, சார் நான் இதே ஸ்கூலில் படித்தோம் சார், இங்கே வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து ஹைஸ்கூல் இருக்குது, அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேயே வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்குது, எல்லாம் நான் இங்கேயே படித்து இங்கேயே வாத்தியாராக வந்து ப்ரமோஷனாக இங்கேயே ஹெட்மாஸ்டராக இருக்குன்னு அப்படியே பெருமையாக சொன்னார். இவ்வளவும் என்கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் மரியாதையாக மேடையில் சொல்லுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்கிட்ட இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் பற்றி எனக்கு தெரிஞ்ச என்ன போகுது? சரி, நாமளும் நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னு மேடையில் சொல்கிறேன். டே தம்பிங்களா கண்ணுங்களா, அவர் இங்கேயே படித்தாராம், இங்கேயே ஸ்கூல் பாஸ் பண்ணாராம், இங்கேயே காலேஜ் படித்தாராம், இங்கேயே டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தாராம், இங்கேயே அவர் பெருமையை அடுக்குறேன். ஒரு +2 பையன் அடுத்த இன்னொரு பையனை அப்படி ஒரு குத்துனோம். பத்தியா நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னடா நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன கை காட்டுறீ என்னன்னு? இங்கே படித்தா வேலை கிடைக்காதுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க சார். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா வேலை கிடைக்காது நான் சொன்னேன் சார். இவன் நம்ப மாட்டேன்னா, ஆனால் பெரிய மனுஷன் நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமே இவன் நம்பணும், கண்டிப்பாக நம்பணும். நான் அந்த அர்த்தத்திலே சொன்னேன். இப்போ நீங்கள் பெரிய அர்த்தத்துக்கு வாங்க. சொற்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. ஸோ மழை பெய்யுது, ஏரி அது தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் சார் பிடிச்சிக்கும். சொம்பு வச்சா சொம்பு தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சிக்கும், ஏரி தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சிக்கும், குளம் தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சிக்கும். அப்போ தண்ணீர் பெய்வதில் மழை ஒன்றும் வஞ்சனை பண்ணலை. மேகங்கள் நியாயமானவை. பூமி தான் சில சமயத்தில் பாத்திரங்களை மாற்றி வைத்துவிடும். இந்த உணர்வு நம்முடைய மனதில் உள்வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யாரையுமே நோக மாட்டோம். இந்த உலகத்தில் அவங்க வேணும்னு இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நோ கம்ப்ளைண்ட்ஸ். இந்த உலகத்தில் யார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்லி இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இல்லை. நான் கொஞ்சம் படிப்படியாக போகிறேன். இன்றைக்கி புத்தக திருவிழா, புத்தக கண்காட்சிக்காக
புத்தகங்களை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. ஒருத்தர் 2 வரி எழுதியிருந்தா புத்தகத்தை பத்தி, தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து பார்த்தால் ஆயுதம். தொட்டு பார்த்தால் காகிதம் சாதாரணமா இருக்கும், ஆனா தொடர்ந்து பார்த்தால் அதுக்கு பின்னாலே நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சில புத்தகங்கள் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. சில புத்தகங்கள் நாட்டின் அரசாங்கங்களை மாற்றி அமைத்திருக்கின்றன. நான் கூட ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, சில புத்தகங்களை சில அரசாங்கங்கள் தடை பண்ணி இருக்கின்றன. ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, தடை செய்த அரசாங்கங்கள் பிற்காலத்தில் காணாமல் போய்விட்டன, புத்தகங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. ஒரு புத்தகத்தை தடை பண்ணுவதனால அறிவை யாரும் நிறுத்திட முடியாது. அது நிற்க வேண்டிய இடத்துல நின்று மறுபடியும், நான் இந்தியாவில் தடை செய்த புத்தகங்கள் வெளிநாடு போனால் படிப்பேன், தேடி படிப்பேன். ஏன்னா நம்முடைய கொள்கையினால நம்ம தடை செய்கிறோம், ஆனால் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து பார்த்தால் அது ஆயுதம். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. இதுல எனக்கு ஒரு தலைப்பு, நான் முதல்ல ஊட்டியிலேருந்து புத்தக கண்காட்சி அப்படிங்கிற போது வெளியில லேசா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. சார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த மழை பெய்யுது, ஊட்டியில பெய்யுது, கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். ஆனால் நிஜமாவே இவ்வளோ ஈரம் இருக்கும்னு நான் நினைக்கல. இன்னைக்கு சரியா அதே மாதிரி பெஞ்சு நீ என்ன தலைப்பு கொடுத்தியோ அதை நீ பார்த்து மலைப்பு அடையும்படியா இங்கே உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி மழை பெஞ்சு பார்த்துக்கிட்டே வர்றேன். பொதுவாக கல் என்பது இரக்கமற்ற தன்மையை தமிழில் சுட்டுவதற்கான, அவன் நெஞ்சு கல்லுப்பா, அவன் மனசு பாறாங்கல்லுப்பா, ஒன்றும் இரக்கமே இருக்காதுப்பா. அப்போ இரக்கம் என்பதை கல்லுன்னு சொல்லி நாம் பழகி இருக்கிறோம். ஆனால் ஈரம்னு சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை இரக்கம்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறோம். ஈரமுடைய கண்ணு, ஈரமுடைய நெஞ்சு என்றெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்போ ஈரம் என்பது இரக்கத்தை குறிப்பது, கல் என்பது இரக்கமின்மையை குறிப்பது. அது ரெண்டையும் சேர்த்து நான் சொல்றேன், கல்லுக்குள் ஈரம். நீங்க வாழ்க்கைய ஒரு ஒன் சைடடா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. யாரை பத்தி எடுத்தாலும் ஒரு பக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய இன்னொரு சைடு என்னன்னே நமக்கு தெரியறது இல்லை. எல்லா மனிதனுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. அவனுடைய கேள்வியை நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமா கேட்டு பார்த்தா அவன் தரப்புல ஒரு நியாயம் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஒன் சைடடா மட்டுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் மட்டுமே பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஈரம் இல்லாதது கல், ஆனால் அதற்கு ஈரம் இருந்தால் கல்லில் இருந்து ஈரம் புறப்படுகிறது. இப்ப பாருங்க, வர்ற வழியெல்லாம் அருவி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மலையிலேருந்து அப்படியே அருவி அப்படியே மேலேருந்து அருவி எப்படின்னா, சுரதான்னு ஒரு கவிஞர் எழுதினார், அருவிகள் வைரத்தொங்கல்னார். வைரத்தொங்கல், ஒரு சின்ன வைரத்தில் கல் போட்டிருந்தாலே அப்படி வைரம் இவ்வளோ பெரிய தொங்கலாக அப்படி காதில் போட்டிருக்கிற மாதிரி மலையிலேருந்து அருவிகள் வைரத்தொங்கல். இந்த இவ்வளவு மலை அவ்வளவு கடினமாக இருக்கு, அதுலேருந்து நீர் ஓடையா அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். பாறாங்கல் அப்படிங்கிறது ஈரத்தோடு சம்பந்தப்படாதது, ஆனால் அதில் ஈரம் வருகிற போது கண்ணுக்கு அழகா இருக்கு. மலையில் அருவி கொட்டுவது கண்ணுக்கு அழகா இருக்கு. இப்போ இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன், நீங்க சில மலையில சில இடங்கள்ல டப்புன்னு அப்படி கல்லை உடைச்சுக்கிட்டு சொன வெளியில வரும். எப்படி இந்த பூமியில கடலுக்கு பக்கத்துல நதிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஊற்று நீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மலை பாறாங்கல் தானே, ஆனா அதுல எப்படி தண்ணி இருக்கும்னு நினைச்சா சில இடங்கள்ல அப்படி மலையினுடைய ஒரு கல்லு பேர்ந்து சுனை உள்ளேந்து ஒரு தண்ணி வரும். ஹிமாலயாஸ்ல கூட எத்தனையோ இடத்துல அது மாதிரி தண்ணீர் வருகிறது. இது எதுக்கு சொல்ல வர, இவ்வளவு பாறாங்கல்லிருந்து எப்படி இவ்வளவு குளிர்ந்த ஒரு நீர் வெளியில வர முடியும்? ஆச்சரியமா இருக்கு. படைப்பை பற்றி ஒரு வினாடி நினைச்சு பார்த்தா பிரமிக்கணும். படைப்பு எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு அப்படி. உங்களுக்கு நிறைய பேர் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் நான் இப்ப சொல்லிட்டு போறேன் ஒரே ஒரு வரி. உலகத்தின் மிக பழமையான மலைகளில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை. உலகத்தின் மிக பழமையான மலை. இன்னும் அடுத்த வார்த்தை சொல்றேன், இமயமலையை விட பழமையான மலை மேற்கு தொடர்ச்சி மலை. பல பேருக்கு தெரியாது. இமயமலை காலத்துல பின்னால உண்டாச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை அதற்கு முன்னால உண்டானது. கடல்ல இருந்து அப்படி பூமி நிமிர்ந்த போது இமயமலை உண்டாச்சு. இன்னும் கடலுக்குள்ள இருந்த சில படிவங்கள் இமயமலையில உண்டு. ஆனா இது நிரந்தரமாவே பூமிக்குள்ள தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னும் உலகத்தினுடைய ரேர் ஸ்பீஷீஸ், எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத பல உயிரினங்கள்
அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிக்கிற வெரி ரேர் ஸ்பீஷீஸ் அது இருக்கிற இடம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை. இவ்வளவு அருமையான ஒரு சொத்தை நம்ம கையில் வச்சிருக்கிறோம், அதை நம்ம பாதுகாக்கணும். இந்த மலையில கல்லுக்குள் ஈரம்ங்கிறது நான் 2 கோணத்தில் சொல்றேன். ஒன்று, மலையில அருவி வருது, அது ஒரு பக்கம், சொனையிலேருந்து தண்ணி வருது, அது ஒரு பக்கம். இந்த படைப்பு எவ்வளவு நுட்பமானதுன்னா, கல்லுக்கு உள்ளேயே ஈரம் இருக்கும், டோட்டலா பாறாங்கல்லாம் இருக்கும், அது உள்ள எப்படி தண்ணி போயிருக்கும்னே தெரியாது, அதுக்குள்ள தண்ணி இருக்கும், அதுக்குள்ள ஒரு உயிர் வாழும். அந்த உயிருக்கு தேரைன்னு பேரு, கல்லுக்குள் தேரை. என்ன இந்த படைப்பு இவ்வளவு, அது எப்படி உள்ள போச்சு, அது உள்ள அது எப்படி உயிரோடு இருந்தது, அது ஒரு பெரிய அதிசயம். அதாவது மகாராஷ்டிரத்தை ஆண்ட மன்னர்கள்ல வரலாற்று சிறப்புடைய மன்னர் வீர சிவாஜி. அந்த வீர சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர்னு ஒரு குரு இருந்தார். இந்த ராமதாசர் குரு அவரை பணிந்து வீர சிவாஜி அழைத்து கொண்டு வர்றான். அவன் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான், பெரிய கோட்டை கட்டுறான். அந்த கோட்டையில் எல்லா இடங்களிலும் நூற்றுக்கணக்கான பேர் வேலை, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. தாம் பெருமையை தன் குரு கிட்ட காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சமர்த்த ராமதாசரை அழைத்து கொண்டு வந்து, இது இந்த மலையிலேருந்து எடுத்த கல், இந்த கோட்டைக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வீர சிவாஜி மைண்டில் என்ன ஓடிச்சு, ஒரு 4000-5000 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஏப்பா, இவங்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன், இவங்க எல்லாரையும் நான் தான் காப்பாற்றுறேன், நான் வேலை கொடுத்ததுன்னா இப்போ இவங்க கல்லை உடைச்சி இந்த மலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டையை, அப்போ நான் தானே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன்னு ஒரு செகண்ட், ஒரு மின்னல், ஒரு கர்வம், ஒரு அகங்காரம் அப்படி லேசாக ஃப்ளாஷ் அடிச்சது. ஒரு குருங்கிறவன் யார் தெரியுமா? சொல்லியதன் பிறகு புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல, சொல்லுகிற போது புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல, நினைக்கிற போதே புரிந்து கொள்ளுகிறவன் தான் நல்ல குரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கும் வாத்தியாருக்கும் கூட பொருந்தும். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், எந்திரிச்சு போகலாம்னு நினைக்கிறானா, இல்லை நம்மளை ஒரு போட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறானா? இதெல்லாம் தெரிஞ்சால் தானே சார் குரு தப்பிக்க முடியும். அதனால குரு சிஷ்யன் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்க கூடாது, நினைக்கிற போதே புரிஞ்சுக்கணும். இதுக்கு ராமாயணத்தில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் ராமாயணம் படித்து பாருங்கள். சீதா கல்யாணத்து போது வில்ல கொண்டு வந்து இப்படி வைக்கிறான் ஜனக மகாராஜா. ராமர் வர்றாரு, ராமருக்கு ஒரு குரு யாருன்னு கேட்டால் கூட அழைச்சிட்டு வந்திருக்கிறவர் விஸ்வாமித்திரங்கிற குரு கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வில்லை பார்த்தாரு, அப்படியே இந்த பையனை பார்த்தாரு, இந்த வில்லனை எடுத்து நான் ஏற்றி சீத்தையை கல்யாணம் பண்ணுவியான்னு இவ்வளோ கேள்வி கேட்கணும். 10 பேருக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்க முடியாது இல்லை. அந்த வில்லை இப்படி பார்த்துட்டு ராமனை ஒரு பார்வை பார்த்தார். கம்பன் எழுதுறாரு, தன் குரு நினைந்த எல்லாம் நினைந்து அவனும் அந்நெடுஞ்சிலையை நோக்கினான். அவர் என்ன நினைச்சாரோ அதை அவளும் புரிஞ்சுக்கிட்டான். புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். விஸ்வாமித்திரர் அப்படி ஜடாமுடியை தள்ளிக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். அவன் நினைந்ததெல்லாம் நினைந்து, அவன் என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் ராமன். சீடனுக்கே அந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னா குருவுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேணும்? சரி, நம்ம கதையை விட்டுறக்கூடாது. சமர்த்த ராமதாசர் சில பேருக்கு பேச்சில் இது மறந்து போய் ஆடியன்ஸை பார்த்தே கேட்பாங்க, நான் இதை எதுக்கு ஆரம்பித்தேன்? ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, நீ மேடையில் வந்த போதே நாங்கள் நினச்சோம், நீ எதுக்கு ஆரம்பிச்ச? அந்த நிலைமை எனக்கு இன்னும் வரத்துக்குள்ளே நான் பேச்சை நிறுத்திடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமர்த்த ராமதாசர் சிவாஜி அழைத்து கொண்டு வருகிறார். நான் தான் 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இவனுக்கு. உடனே சமர்த்த ராமதாசர் சொன்னார், இது பாரு, அங்கே ஒரு கல் சும்மா கிடந்தது, இந்த கல் ஏன் நீ கோட்டையில் யூஸ் பண்ணல, இந்த கல் சும்மா கீழே கிடக்குது, இதை மட்டும் நீ ஏன் பயன்படுத்தலை அப்படின்னார். கொஞ்சம் இருங்க, அந்த சிற்பியை கூப்பிட்டு மற்ற கல்லெல்லாம் உள்ளே வச்சுருக்கியே, இந்த கல்லை நீ ஏன் பயன்படுத்தலை கேட்குறாரு குரு. பதில் சொல்லு. அவர் சொன்னார், இது பொக்க கல்லுங்க, உள்ள ஒன்றும் ஹாலோ, பொக்க கல்லுங்க, இதை பயன்படுத்த முடியாது, அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியா, ப்ரூவ் பண்ணு அப்படின்னார். உடனே ஒரு சுத்தியில் எடுத்து ஓங்கி அந்த ஒரு கல்லை தட்டுனா, பொக்க கல்லை ஓங்கி ஒரு தட்டுனா, பெரிய ஆச்சரியம். அது உடஞ்சி 2ஆ போனால் உள்ளுக்குள்ள தண்ணி நிற்கிது. தண்ணியில் தேரைங்கிற தவளை உட்காந்துருக்கு. கல்லுக்குள்ள ஒரு தண்ணி, தண்ணியில் ஒரு தேரை. அப்போ சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இதுக்கு நீ தான் சாப்பாடு போடுறியான்னு.
என்ன அர்த்தம்? இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் படியளக்கிறானே ஒழிய எந்த தனி மனிதனும் சோறு போட்டு விட முடியாது. அவர் கேட்டார், இந்த தேரைக்கு நீ தான் சாப்பாடு போடுறியா? அப்ப எந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட எப்படி புரிஞ்சுக்கங்க. பிரபஞ்சம், பேர் இயற்கை, பேர் ஆற்றல், அதுதான் நமக்கு குடிக்க தண்ணி குடிக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது, வாழ்வதற்கு எல்லா நன்மையும் கொடுக்குது. இது எதுவுமே மனித முயற்சி அல்ல. பல விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்தது. கல்லுக்குள் ஒரு ஈரம். நான் முதல்ல ஸ்தூலமா புரிய வைக்கிறேன். கல்லுல தண்ணி இருந்தது, தண்ணியில தேரை இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி இந்த உலகம் இன்னைய வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? பிறர் மீது நமக்கு அன்பும் கருணையும் இருக்கிறவர்கள் இருப்பதால் தான் இன்று வரை இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்னைக்கும் இந்த உலகம் முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு. பாறாங்கல் போன்ற மனதில் ஏதோ ஒரு ஈரம் ஒட்டி கொண்டு இருப்பதால தான் இன்னைக்கு இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இல்லாட்டி இந்த உலகத்தில் சாப்பாடு கிடைக்காது, இந்த உலகத்தில் வாழ்க்கை கிடைக்காது, இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்காது. தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு நல்ல பேச்சாளர் எனக்கு முன்னாடி ரொம்ப நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். இந்த நாள் இனிய நாள்லாம் தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு பிறகு நான் பேச ஆரம்பித்தேன். இந்த நாள் அதை ஒரு ரோட்டரி கிளப் வரவேற்புறையில் சொன்னாங்க. தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தார், அவர் போயிட்டாரு, அடுத்தது நீங்கள் தான். அவங்க என்னை அனுப்புறதுலேயே ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அவர் இருந்தார், போயிட்டாரு, அடுத்தது நீங்கள் தான். நான் சொன்னேன், இப்போதைக்கு நான் போகிறதா இல்லை. இல்லைங்க, நீங்கள் தான் அடுத்தது, நீங்கள் தான் அடுத்தது. நல்ல எனக்கு ரொம்ப சீனியர், ரொம்ப அருமையாக பேசுவார் தென்கட்சி சார். தென்கட்சி சார் ஒரு கதை என்ன சொன்னார், இது பாருங்கள், எவ்வளோ அழகான கதை பாருங்கள். மெட்ராஸ் நல்ல மழை கொட்டுன்னு கொட்டுற நேரம். மெட்ராஸில் ஒருத்தன் ஓடியாந்து ஆட்டோ ரிக்ஷா தேடுறான். ஒரு பேஷண்ட்டை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம். ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்குறான், எப்பா ஒரு பாட்டி மயங்கி இருக்குப்பா, தயவுசெய்து ஆட்டோ வரியாப்பான். அறிவு இருக்கவனுக்கு இந்த மழையில் எவனாவது வெளியே வருவானா? ஆட்டோ ஸ்டக் ஆகிடாத, கூப்பிடுற, வேணும்னா 1000 ரூபா கொடு வரேன். இவ்வளவும் 1000 ரூபா கொடுத்தா பொருந்தாது. சொன்னேன், ரொம்ப 1000 ரூபா கேட்குறியப்பா, என்னப்பா இது? இன்னொருத்தன்ட்ட போய் ஓடனா, எப்பா வரியா அப்படின்னா, மழையில் எப்படிப்பா வண்டி ஓட்டுறது? எப்படி வழியில் குழியில் போய் விழுந்துட்டா யார் பார்க்கறது? சும்மா கேட்குறிய நீ அப்படின்னு நான் சொன்னேன். அவன் கொஞ்சம் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, 500 ரூபா சரியா போனால் 50 ரூபா டிஸ்டன்ஸ். அது அந்த நர்சிங் ஹோமுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் 500 ரூபா கொடுக்குறியா அப்படி. இவன் பார்த்தான், பேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, தரேன் வா. டக்குன்னு ஆட்டோவில் அப்படி கூட்டிகிட்டு ஒரு தெருக்கிட்ட அப்படி நிறுத்திட்டு, அந்த தெருவுள்ள நிறுத்திட்டு, திண்ணையிலேருந்து ஒரு பாட்டி, அந்த பாட்டியை யாரும் இல்லை, அப்படியே தோள் மேலே அவன் தூக்கவும் முடியாமல் இழுக்கவும் முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இந்த ஆட்டோவில் ஏற்றினான். இந்த ஆட்டோ டிரைவரு அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அதை வேடிக்கை பார்க்குறான். ஒரு கை பிடிக்கணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவன் யாரோ ஒரு நோயாளியை தூக்கிட்டு வரானே, எதுவும் இல்லை. பாறாங்கல் கல் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கான். அவளை அந்த பாட்டியை பற்றி கவலையே படலை. இவன் 500 ரூபா கொடுப்பானா மாட்டானா, ஏமாத்திடுவானா, இறங்கும் போது கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, 500 ரூபாயோட அதிகமாக செலவாகும். என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஆட்டோ டிரைவர் உட்காந்துருக்கிறாரு, அப்படியே ஒரு போட்டுக்கு ராட்சச மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அச்சா ஒரு வழியாக ஏற்றினோன்னு, எந்த ஆஸ்பத்திரி? அந்த ஆஸ்பத்திரி. நீ எப்பா கொஞ்சம் நில்லுப்பா, ஒரு ஊசி போட்டு திரும்ப கொண்டாந்து இங்கே விட்டுறலாம், நீ எவ்வளோ வேணால் கேட்டுக்கோ, வாங்கிக்க தர்றேன், என்ன அவசரப்படாத, புரியுதா அப்படின்ட்டு அங்கே போய் அப்படி அந்த இதில் அந்த ஆஸ்பத்திரிக்கிட்ட நிறுத்திட்டு, சின்ன டாக்டர் நர்சிங் ஹோம் அது நிறுத்திட்டு, இதை பாருங்கள், அந்த பாட்டியை மறுபடியும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ரிசப்ஷனில் நிறுத்தி, என்னன்னு தெரியல பாட்டி மயங்கிடுச்சு அப்படின்னு. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்குற, பாட்டியோட பேர் என்னான்னு. பாட்டியோட பேர் என்ன? இவன் சொன்னான், தெரியாத. அப்புறம் ஏன் கூட்டிட்டு வர? தெரியாதுங்கிற. நான் தெருவில் போயிட்டு இருந்தேம்மா, எனக்கு முன்னாடி இந்த பாட்டி மயங்கி விழுந்தது, எனக்கு யாரு என்னன்னே தெரியாது, டாக்டர்கிட்ட கொண்டாந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து வச்சுட்டு சாச்சிட்டு ஆட்டோ கூட்டிட்டு வர்றேன், எனக்கு இந்த பாட்டி யாருன்னே தெரியாது, எனக்கு அதுக்கும் ஒன்றும் உறவே இல்லை. நான் பாருங்க, இந்த ஆட்டோ டிரைவர் அது வரைக்கும் அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்து போய் இப்படி திரும்பினான். தெரியாதுன்றா, இவன் பாட்டி இல்லையா, யாரோ ஒரு பாட்டிக்காக இவன் 500 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கிறானா? சுஷோ
நான் இவங்கிட்ட போய் 500 ரூபாய் கேட்டேன், நியாயமா? அவனுக்கு அந்த பாட்டிக்கு என்ன உறவோ அதே தானே எனக்கும். நான் ராட்சசன் இல்லை, 500 ரூபாய் கேட்ட தப்பு. நான் என்ன பண்ணணும், இந்த வண்டியை கொண்டு போய் திருப்பி நிறுத்துற போது 100 ரூபாய் வாங்கிட்டு விட்டுடணும். நான் 500 ரூபாய் கேட்டால் என்ன மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்திலே இல்லைன்னு தான் அர்த்தமாயிடும். நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ஒரு 200ஆவது வாங்கலாம், அதுக்கு மேலெல்லாம் வாங்கக்கூடாது. இப்படி தனக்குள்ள அலமோதலாம். போனான், ஊசி போட்டான், பாட்டி எழுச்சி. சில பாட்டியெல்லாம் போவே போவாது. அதுபா டக்கு டக்குன்னு மறுபடியும் பண்ணி போறாப்புல இருக்கும், நம்மளெல்லாம் நம்ப வச்சிடும், ஆனால் போவாது. இன்னும் சில பாட்டி நம்மளை அனுப்பிச்சுட்டு தான் போகும். இந்த பாட்டி நல்ல பாட்டி எந்திரிச்சிச்சு, டக்குன்னு அப்படியே ஊசி போட்டு எந்திரிச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோ டிரைவரை பார்த்து சொன்னோம், ரொம்ப நன்றிப்பா, நல்ல வேலையாக அந்த பாட்டி தப்பிச்சிருச்சு, இப்போ அதுக்கு அட்ரஸ்லாம் தெரியுது, அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தானே அந்த பாட்டியோட வீடுன்னு அந்த பாட்டியை மறுபடியும் ஏற்றி ஆட்டோ ரிக்ஷாவில் வச்சு வீட்டில் கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுட்டு, அவன் 500 ரூபா கேட்டான்ல, 500 ரூபா கொடுக்கணுன்னு இப்படி பேக்கெட்டில் கை விட்டு, இந்த 500 ரூபா வானா வானா 500 ரூபா நீ கேட்டேன், நான் தான் தரேன்னு சொன்னேன்னு. வானா ஏன் வேணாங்கிற? நானும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். இதுதான், இதைத்தான் கல்லுக்குள் ஈரம்ன்ற. அதாவது இது ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை 500 ரூபாயா நான் ஆக்கிடணும்னு நினைச்சான் பாருங்க. இந்த நேரத்தில் அச்சா கொள்ளை இப்பதான் அடிக்க முடியும்னு நினைச்சான் பாருங்க. அது மனசு பாறாங்கல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு மனுஷன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்யறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே, அட அவன் உதவி பண்ணா அவன் லெவலுக்கு நான் என் லெவலுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? எல்லா மனிதனுக்குள்ளேயும் இரக்கமும் அன்பும் இருக்கிறது. ஆனால் என்ன, சில பேருக்கு வெகு ஆழத்தில் இருக்கிறது, சில பேருக்கு அது அருவியாய் பொங்கி வழிகிறது. இதான் வித்தியாசம். ஒரு மதர் தெரசா, ஒரு இந்த வாழ்க்கையில் நீங்க சுவாமி விவேகானந்தர், பெரிய பெரிய மகான்கள், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி பொங்கி வழிந்தவர்கள், கருணை அன்பு எல்லாம் பொங்கி வழிந்தவர்கள், உலகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் சில பேருக்கு அப்படி இல்லை, போர்வெல் போட்டு மோட்டர் பம்ப் போட்டு அப்புறமா இறக்கம் வெளியே வரும். கல்லுக்குள் ஈரை இருக்கு, மோட்டர் பம்பு தான் கோயம்புத்தூர்ல வாங்கணும், ஈரை இல்லாம இல்லை, தண்ணி இல்லாம இல்லை. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சில பேருக்கு 5 அடியில் அப்படியே தண்ணி கிடைக்குது, அந்த சில பேருக்கு 100 அடி ஆழம் போனாதான் அதுக்கப்புறம் இந்த இறக்கத்தை வெளியே கொண்டு. சில பேருக்கு 2 ஜென்மம் வெயிட் பண்ணணும். அதாவது அவன் மனுஷனா கல்டிவேட் ஆகி அவனுக்கு ஈவு இறக்கம் பண்பு இதெல்லாம் வர்றதுக்கு வரணும். நீங்க நம்புவீங்களா? ரீசெண்டா ஒரு பேப்பர்ல படிச்சீங்களா? ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் 13 நாள் வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய. 13 நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி கீடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்கறாங்க. குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னுடுச்சு. அப்போ அவங்க அம்மாவை விட இவன் பெட்டரா பாத்துக்கிறான்னு அர்த்தம். அந்த ராட்சசிக்கு இவன் எவ்வளவோ தேவையில்லை. நான் பெண்களை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை, அது அப்பா வச்சுங்க, யாராவனா நீங்க வச்சுக்கோங்க, அதை பத்தி தப்பு இல்லை. அதாவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேல அது 13 நாள் அன்பு காட்டி இருக்கு அப்படின்னா, அவளை விட இவன் அதிக அன்பு காட்டி இருந்தா மட்டும்தானே அந்த பாசம் வர முடியும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், யார் அங்க கடத்திட்டு போனான், பணத்துக்காக தான் கடத்தினான். கடத்திட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இவ்வளவு பணம் கொடு எல்லாம் கேட்டான். ஆனா என்ன நடந்து போச்சு, அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சு. இதை விட பெரிய கழுத்தை கட்டிக்கிட்டு வரமாட்டேன் அழுது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம். அவன் சொல்றான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பார்க்கறேன், கண்டிப்பா வர்றேன், உன்னை பார்க்கறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு என்பது பிறப்பினாலோ உறவினாலோ ரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல. அன்பு என்பது ஒரு மனிதன் மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது. That is the true position. ஒரு மனிதனுடைய உண்மை இடம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா அன்பு தான். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது யூடியூப்ல மிருகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நீங்களும் சொல்றீங்க, அப்பப்போ ஒன்றை பார்த்து நாங்களும் அப்படிதான் நினச்சிக்குவோம். மான், புலி அதெல்லாம் பார்த்தா, இங்கே கூட சிறுத்தை இந்த பகுதிக்கு விசேஷம்னு போட்டிருந்தாங்க. ஒரு மான் குட்டியை ஒரு சிறுத்தை வளர்க்குது, ஒரு மான் குட்டியை சிறுத்தை வளர்க்குது. ஆனால் கடைசி வரைக்கும் வழக்கமாங்கிறது டவுட்டு தான். நான் அதை இன்னும் அந்த யூடியூப்பில் கொஞ்சம் தானே கிடைக்கும், உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொஞ்சம் தானே கிடைக்கும். அது என்ன பண்ணிடுச்சு, பிறந்த குட்டி அப்படி சேஸ் பண்ணி ஓடி வந்தது, அது அம்மா ஓடி போச்சு. இந்த குட்டியை எப்படி ஸ்மெல் பண்ணிச்சு பாருங்க, கொல்ல மனசு வரல அதுக்கு, கடிச்சு திங்க மனசு வரல அதுக்கு. இதை மோந்து பார்க்குது,
அப்புறம் இதை நக்கி கொடுக்குது. இது என்ன பண்றதுன்னு தெரியல, ஹவு டு டிஸ்போஸ் இட்னதுக்கு தெரியல. இதை திரும்ப அம்மாவோட அனுப்ப முடியாது, அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு, அம்மா தள்ளி போய் நிற்கிது. நீங்க நம்பவே முடியாது. ஆனால் அந்த யூடியூப்ல அதை எடுத்திருக்கா, தொடர்ந்து கண்டினியூஸாக சர்ச் பண்ணி எடுத்திருக்கா. ஒரு நாள் அப்புறம் என்ன பண்ணுது, ஒரு குகையில வச்சுட்டு தான் போய் இறை தேடிட்டு வருது. பட் இதுக்கு சாப்பிட தெரியாது, குட்டிக்கு பால் தானே குடிக்க தெரியும். போய் இறையெல்லாம் எடுத்துட்டு வருது, அந்த மானுக்கு சாப்பிட தெரியல. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அந்த குட்டி பலவீனமா அப்படியே ஆயிப்போகுது. அந்த தாய்மான் காத்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில். கடைசியில் ஒரு முறை இறை தேடி அந்த சிறுத்தை வெளியே போகும்போது இந்த குட்டி நடக்க முடியாமல் நடந்து வெளியே வருது. தாய்மான் பார்த்து அதை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுது. அந்த யூடியூப்ல அது வரைக்கும் எடுத்திருக்கிறான், அதை கம்ப்ளீட்டாக நான் அப்படியே பார்த்து வியந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சிறுத்தை மானை உணவாக உண்ணுவது எப்படி, அதனால அதன் மேல அன்பு காட்டி கொல்லாம அதை அப்படியே காப்பாத்துது. அதுக்கு சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் இருக்கு, பயாலஜிக்கலா ஒரு ரீசன் இருக்கு. என்ன தெரியுங்களா, அந்த குட்டி அது பிறந்த உடனே மேல ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல்லும் சிறுத்தை குட்டி போட்டிருக்கும் இல்ல, அந்த குட்டியோட ஸ்மெல்லும் ஒன்னா இருக்கும். அதை ஈன்ற போது ஏற்படுற அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லு ஒன்னா இருக்கும். இதை மோந்து பார்த்த உடனே தன்னோட குட்டி அதுக்கு நினைவுக்கு வந்துடுறதால, இது தன் குட்டியோ அப்படிங்கிற ஒரு மயக்கமும் இருக்கிறதால அதை கொல்லாது. இதான் அதுக்கான சயின்டிபிக் ரீசன். ஆனாலும் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு, ஒரு மானை அடித்து தின்னுகிற ஒரு சிறுத்தை அது தன்னுடைய குட்டியா நினைச்சு அன்பு காட்டுகிறது அப்படின்னா. ஆனா அதுக்கு நேர்மாறா யூடியூப்ல இன்னொரு செய்தி பாருங்க, என்னன்னா ஒரு தாய் வேறு ஒருவனோடு போவதற்காக தன் குழந்தையை கொன்று விட்டு போயிருக்கிறார். சிறுத்தை எவ்வளவோ தேவையில்லை இல்லையா, குழந்தைய கொன்னுட்டு வேற எத்தனையோ பண்ணலாம், குழந்தைய கொண்டு போட்டுட்டு அதுவும் அநாகரிகமான முறையில் அந்த குழந்தைய கொண்டுட்டு நீ வேற ஒருத்தனை மேரேஜ் பண்றியா, இந்த ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணு, லீகலா மேரி பண்ணு, செட்டில் ஆகு, இந்த குழந்தைய யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணு, ஒன்று கவர்மெண்ட் கிட்ட கொடு, இல்லை யார்ட்டையாவது அந்த குழந்தைய கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் கொடு. நீ ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை செய்யாம யாரோ ஒருத்தரோடு அப்படியே நீ ஓடி போயிட்டு இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு கொலை பண்ணிட்டு போறதுன்னா. ஸோ மனிதர்கள் யோசிக்கணும், நான் ஏன் இவ்வளோ பெரிய பீடிகை போடுறது தெரியுங்களா, இந்த உலகம் எதனால் இயங்குகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா என்னுடைய கணிப்பு, இந்த உலகம் எதனால் இயங்குதுன்னு கேட்டால், இந்த உலகம் இயங்குவது மழை, வெயில், வேறு சூரிய வெளிச்சம், சந்திரன், இவையெல்லாம் நீங்கள் 1000 விஞ்ஞான ரீதியாக பௌதிக ரீதியாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இன்னமும் இந்த உலகம் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் அன்பு என்னும் ஈரப்பசை மட்டுமே. அது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அர்த்தம் இல்லாம போயிடும். இப்போ உலகத்துல யுத்தங்கள் நடக்கிற போது பார்த்தா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. பைத்தியக்கார மாதிரி இன்னொரு நாட்டு மேல போய் குண்டு போடுறான். உங்களுக்கு தெரியுமா, சவுதியில ஒரு அரச குடும்பத்துல ஒரு பையன் பிறந்திருந்தான். அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டான். ஆக்சிடென்ட்ல கோமால போன அந்த பையனை அவங்க அப்பாட்ட கேட்கறாங்க, சார் நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தை பிடுங்கிட்டா அவன் கண்டிப்பா செத்துருவான். அவர் சொல்றாரு, எனக்கு மனசு வரல, நான் பெத்த புள்ள, உலகத்தில் பெரும் பணக்காரர், சவுதி ஃபேமிலி, ராயல் ஃபேமிலின்னு தான் கேட்கணுமா, இருக்கட்டுமே, ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ரூமில் அந்த குழந்தைய வச்சு டெய்லி போய் பார்த்துட்டு வருவார். நீங்கள் நம்ப முடியாது, 20 வருஷம் அந்த பிள்ளை வளர்ந்துருக்கிறான், நினைவே கிடையாது, சுய நினைவே கிடையாது, ஹாஸ்பிட்டலே வச்சு வளர்த்துருக்கிறார். கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி செலவாயிருக்கணும் அப்படின்னு கேட்டா என்னுடைய கணிப்பு, அந்த மாதிரி ஒருத்தனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு 500 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் கூட செலவாயிருக்கலாம். அந்த பையனை காப்பாத்துறதுக்கு 20-21 வருஷம் வளர்த்துட்டு வர்றதுக்கு. நல்ல கவனிங்க, 1000 கோடிக்கு மேல ஒரு அப்பா ஒரு பிள்ளை நினைவில்லாம போன கோமால இருக்கிற பிள்ளைய அவர் காப்பாத்திக்கிட்டே வர்றார். இது ஒரு பக்கம். ஆனா சில அரச தலைவர்கள், நீங்க எத்தனை இந்த நாட்டில் உலகத்துல போர் பார்க்குறீங்க, ஒரு அணுகுண்டோ ஒரு குண்டோ கொண்டு போய் போட்டா 200 குழந்தைங்க செத்து போகுது. புரியல, பைத்தியமா? ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு 1000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி அந்த ஒரு உயிரை ஒருத்தன் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான், ஒத்த உயிர். ஆனா 1000 கோடி இல்லை, வெறும் 10 கோடி 15 கோடியில போய் 200-300 உயிரை அப்படியே கொன்னுட்டு நான் எவ்வளவு பெரிய அழகா போர் நடத்தின பாருன்னு சில பைத்தியக்கார உலக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஆயுதங்களை நம்புகிற அரசியல் தலைவர்கள் உலகத்துக்கு ஆபத்தானவர்கள். ஆயுதங்களை நம்புகிற அரசியல் தலைவர்கள் உலகத்துக்கு ஆபத்தானவர்கள். காந்தி தான் இந்த உலகத்துக்கு தேவையான ஒப்பற்ற ஒரு பெரிய தலைவன். ஏன்னா ஆயுதம் கூடாது, ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாது, யாரையும் கொல்லாமல் யுத்தம் நடத்த வேணும்னு கஷ்டப்பட்டார் மகாத்மா காந்தி. அவரை பைத்தியக்கார மாதிரி பேசுறான் இன்னைக்கு.
அவர் என்ன சொல்றாரு? அவனை கொண்டாலும் அவன் உயிர் தானப்பா, அவனுக்கு பொட்டாட்டி பிள்ளை இல்லையா, அவனுக்கு அம்மா அப்பா இல்லையா, என் சைட்ல இறந்து போற மாதிரி அவன் சைட்ல ஒருத்தர் இறந்து போலாமா? வேண்டாம், அந்த யுத்தத்தை நடத்துவோம், ஆனா நம்ம ஆயுதத்தை கையில எடுக்க வேணாம். அப்படி ஆயுதம் இல்லாம யுத்தம் நடத்தினா என்ன வேணும்? இப்ப சொல்றேன், ஆயுதம் இல்லாமல் யுத்தம் நடத்துவதற்கு காகிதம் தான் கை கொடுக்கிறது. காந்தியோட ஹரிஜன்கிற பத்திரிகை, காந்தியோட பத்திரிகைகள், இன்னும் திலகருடைய பத்திரிகைகள், பாரதியின் சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகள், அந்த பத்திரிகை இந்திய மக்கள் மத்தியில் எழுப்பின ஒரு எழுச்சி இருக்கு இல்லையா, அதை துப்பாக்கியோ பீரங்கியோ எழுப்ப முடியாது. ஒரு எழுத்தாளனுடைய சரியான அந்த எழுத்து, ஒரு பேச்சாளனுடைய மிகச்சரியான ஒரு பேச்சு, அது மக்கள் மத்தியில் போயிடுச்சுன்னு சொன்னா 10 துப்பாக்கி 15 பீரங்கி செய்ய முடியாததை இந்த சாதாரண காகிதம் செய்து விடுகிறது. புத்தகம் அதுதான் அறிவுடைய சமுதாயத்துக்கு அடையாளம். அறிவுடைய சமுதாயம் எழுத்தை படிக்கணும், திருந்தணும். சரி, நான் இப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் பிலாசபியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய என்ன சொல்லுவாங்க, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு ஒன்றும் நோய் இல்லை, ஆனால் இந்த உலகம் இருக்கிற நிலை எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை. இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கருத்து சொல்கிறேன், இந்த கருத்து தப்புன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அந்த கருத்து தப்புன்னா அவங்களுடைய கருத்துக்கு இன்னொரு கருத்து சொல்லணும். சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இது இல்லை, இப்போ உலகம் உருண்டை அப்படின்னு ஒருத்தர் சொன்னான், உலகம் தட்டேன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தா, அப்போ உருண்டைன்னு சொன்னவரை என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு, ஏப்பா நீ ஏன் உருண்டைன்னு சொல்கிற? இல்லைங்க, என்னோட கணக்குப்படி இந்த மாதிரிலாம் போட்டு உருண்டை அப்படின்னா. அப்படியா? தட்டேங்கிறவன் 4 புத்தகம் எழுதணும், அவன் 2 தியரி எழுதணும், 2 தீசிஸ் எழுதணும். ஏய், எவன் உருண்டைன்னு சொல்கிறான் அவனை எடுத்து போட்டு உதடான்னா. எவ்வளவு விலங்கா, காட்டு விலங்கா இவங்க. காடுகளில் வாழ்கிற விலங்கு தான் தனக்கு எதிரான அபிப்பிராயம் உடையவங்கள க்ளோஸ் பண்ணும். இன்னைக்கு மனித குலத்தில் அதே தான் வந்துருச்சு. நான் எனக்கு எதிரான ஒரு கருத்து சொல்றவனை பார்த்தா வா ஓகே 2 பேரும் பேசலாம், எனக்கு இப்படி தோணுது, உனக்கு இப்படி தோணுது, எதனால எப்படி? அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னும் அதை விட அதிகமான கருத்துக்களை படித்து தெளிவு பெற்று மனித குலத்துக்குரிய சிறந்த மனிதர்களாக உண்மையை கண்டுபிடிப்போம். லெட் அஸ் ஃபைண்ட் த ட்ரூத். லெட் அஸ் சேர்ந்து படிக்கலாம், வா லெட் அஸ் ஃபைண்ட் த ட்ரூத். அதான மனுஷனுக்கு மரியாதை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம நாட்டில் இருக்கிற கோர்ட்டுகளில் நீங்கள் பாருங்கள், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் செஷன்ஸ் கோர்ட்லையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. மேஜிஸ்ட்ரேட்லையும் செஷன்ஸ்லையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ கூட ஒரு பையனுடைய கேஸு, ரொம்ப மோசமாக விமர்சிக்கப்பட்ட கேஸு, சுப்ரீம் கோர்ட் அக்யூட் பண்ணிடுச்சு. துஷ்வந்தம் என்னமோ அந்த பையனோட பேர். எல்லாரும் கத்துறோம், ஓ நீதியில் விட்டாங்க, நீதியில் விட்டாங்க. ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அவனுக்கு தெரியல. நீங்கள் லா படிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் எல்லா இடத்துலையும் ஜட்ஜாக உட்கார முடியாது. பொதுமக்களுடைய பார்வை வேற. இப்போ சரி, இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஃபேமிலிக்கு குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், பெரிய ஜங்ஷன் அது. அந்த குழந்தைங்கள்லாம் சாயங்காலத்தில் ஒன்றா விளையாடும், எல்லாமே விளையாடிட்டு இருக்கோம். அப்படி எல்லாமே விளையாடுற போது பாருங்க, ஒரு ட்ராக் ரயிலில் இப்படி ஒரு ட்ராக் இப்படி போகுது, இன்னொரு ட்ராக்கு இப்படி போகுது, இன்னொரு ட்ராக்கு இப்படி போகுது. இந்த குழந்தைங்களில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு ட்ராக்ல விளையாடுறான். அவன் என்ன கணக்கு பண்ணி விளையாடுறான்னா, ஆன் எனி அக்கவுண்ட் அந்த ட்ராக்கில் ரயிலே வராது. ஏன் வராது? அவங்க அப்பா ரயில்வேல இருக்காரு, கேட்டிருக்கிறான், இதில் மட்டும் நாங்கள் விடமாட்டோம்டா, இது ஒரு 100 அடி போய் நின்றுடும், அதனால இதில் ரயிலே போவாது, நீ எப்போது விளையாடுறதா இருந்தால் இது உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் சொல்கிறான், அந்த அந்த ட்ராக்கில் வச்சு விளையாடி அவன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். நல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் போகக்கூடிய ட்ராக்கில் 15 பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். இவன் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறான், டேய் இங்கே வாங்கடா, இங்கே விளையாடலாம். 15 பேர் நாங்கள் விளையாடுறோம், உனக்கு திமுறா? நீ ஒத்த ஆள் அங்கே போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு எங்களை கூப்பிடுறியா? முடியாது, போ, நாங்கள் முடியாது, நீ இங்கே வா. அவன் சொல்ல, நான் வரமாட்டேன். ஆச்சா, இந்த டயத்தில் ட்ரெயின் வருது. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய டியூட்டி என்னன்னா, அந்த லைன் மாற்றி விடணும். யூஸ்வலாக எந்த ட்ராக்கில் அவர் விடுவாரோ அந்த யூஸ்வலாக விடுற ட்ராக்கில் 15 குழந்தைங்க விளையாடுது. 15 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குது. இப்ப இன்னொரு லைன்ல மாத்தி விட்டா இந்த ஒரு பையனை அடிக்கும். சார், டிஎன்பிஎஸ்சி மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்கறாங்க. கேட்டுட்டு என்ன கேட்கறாங்க, நீ ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தா
15 பேர் இருக்கிற அந்த பக்கம் ரயில விடுவியா, இந்த ஒத்த பையன் விளையாடுறானே இந்த பக்கம் ரயில விடுவியா? ஒண்ணு மாத்த முடியாது, ரயில் வந்துருச்சு. யார்கிட்ட விடுவேன்? 99.9 பேர். இப்ப நான் உங்களையே கூட கேட்கிறேன், உங்க மைண்ட்ல நான் எங்கிட்ட பதில் சொல்ல வேணாம், நீங்க முடிவு பண்ணிக்கங்க யாருக்குன்னு. நான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தாதீங்க, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. 15 குழந்தைங்க விளையாடுது, ஒரு குழந்தை அங்க விளையாடுது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராக் மாத்தணும். விட்டா யூசுவலா போற ட்ராக்ல விட்டா 15 குழந்தைங்களை அடிச்சிடும். இந்த ட்ராக்ல விட்டா அந்த ஒரு பையனை அடிச்சிடும். எங்க விடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியால 99.9% ஆன்சர் என்ன தெரியுமா? என்ன? ஒரு குழந்தை. அதாவது எவன் நியாயமா இருக்கிறானோ அவனை கொன்னுடணும், எதெல்லாம் பிசாசோ அதையெல்லாம் காப்பாற்றணும். இல்ல இந்த நாடு உருப்படும். இந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்களா? அவன் தானே சார் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், இதுல வராது அப்படிங்கிற அறிவோட தெளிவோட வாழ்றான். அப்ப அறிவோட தெளிவோட வாழற மனுஷனை கொன்னுட்டு அறிவும் தெளிவும் இல்லாத விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எந்த வகையில நியாயம்? அப்புறம் எதுக்கு ஸ்கூலு, எதுக்கு கல்லூரி, எதுக்கு கல்வித்துறை, எதுக்கு மனிதனுக்கு அறிவை ஏற்படும்? இடிச்சிட வேண்டியதானே எல்லாத்தையும். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது? 15 பேரை அதெல்லாம் வேணாம், 15 பேரும் உருப்படாதவன், ஒருத்த சொன்ன அறிவுரையை கேட்காதவன் இல்லையா? அங்க அங்க வானாண்டா, இங்க விளையாடுங்கடா, இங்க ஒண்ணு சேஃப்டி அப்படின்னு சொல்றான், கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய சிக்கல். எது சரியோ அதை செய்கிறவனை குறை சொல்லுகிறோம், எது தவறோ அவனை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த நாடு எப்படி முன்னேறும்? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நான் அண்மையில ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். நம்ம நாட்டில் என்னன்னா நம்பு 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 நம்புனே எல்லாரும் பிரச்சாரம் பண்றோம். நம்புவது என்பது நல்ல பழக்கம் அல்ல. உண்மையை கண்டறி, உண்மையை கண்டு அறி. நீ உண்மையை கண்டறியாம நம்புவதற்கு பழக்குவது முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். இப்ப ஒரு உள்ள கேன்சர் இருக்கு, அதான் இல்லைன்னு நினைச்சுக்கோ, இல்லைன்னு நினைச்சுக்கோனா இருக்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்பு அப்படின்னா சில இடத்துல நம்பிக்கை வேணும், கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கைகள் நம்மளை காப்பாற்றும், நான் இல்லைன்னு சொல்லல. மனசுல ஒரு சில வேலைகள் நடக்கணும், அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வெரி பவர்ஃபுல். உண்மை என்பது ரொம்ப வலிமையானது. சரி, இப்ப நான் எந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நம்முடைய மக்களுடைய மனோபாவத்துல நான் ஒரு கேஸுக்கு போனேன், அந்த கேஸுக்கு எக்ஸாம்பிளா அந்த கதைக்கு வந்தேன். நல்ல வேளை எனக்கு மறக்கலப்பா. இப்ப மறுபடியும் கேஸுக்கு வர, இதெல்லாம் பரீட்சையில் உங்களுக்கு எவ்வளவு பயன்படுத்தணுமா, இதே மாதிரி ஞாபக சக்தி இருந்தா பின்னி எடுத்துருவீங்க. ஆனா படிக்கும் போது எனக்கு இல்லை, சும்மா விளையாட்டு சொன்னேன். நான் சொன்ன கேஸ் என்ன? துஷ்வந்தன் அவன் பேரு. அவன் பேசுனா 2 பேரும் ஒரு சின்ன குழந்தைய தப்பு பண்ணிட்டான், ஒரு அம்மாவையே கொண்டுட்டான் அப்படின்னு கேஸ். இங்கெல்லாம் கன்விக்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி விடுதலை பண்ணிட்டாரு. எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டை திட்டுறான். இவனுக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தெரியாது. அவர் என்ன சொல்றாரு? அவன்தான் அந்த காரியத்தை செய்தான் என்பதை ப்ராசிக்யூஷன் எனக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். அந்த கேமரால இருக்கிறது அவன்தான், அவங்கிறத ப்ரூவ் பண்ணணும். லா என்ன சொல்லுது தெரியுங்களா? பெனிஃபிட் ஆஃப் த டவுட்னு இருக்கு. சந்தேகம், சந்தேகத்தினுடைய இடத்தை எப்போதும் ஒருவரை காப்பாற்ற மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய யாரையும் தண்டிப்பதற்கு சந்தேகத்திற்கு இடமானதை தீர்ப்பா கொடுக்க கூடாது. பல ஜட்ஜஸ்க்கே இது தெரியாது. எனக்கு இப்படி சந்தேகமா இருக்கு, அவன் தான். சந்தேகமா இருக்குன்னா வாயை மூடிக்கிட்டு எழுது. சந்தேகமா இருக்குன்னா விடுதலை பண்ண, வேற வழி கிடையாது. until proved 100% ப்ரூவ் பண்ணணும், அவன் தான் குற்றவாளி. ஏன் தெரியுங்களா? ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுவது அவசியம், ஆனால் எந்த காலத்திலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுக்கு அடுத்த வார்த்தை, குற்றத்தின் சந்தேகத்தை எப்போதும் நாம் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தான் தர வேண்டுமே ஒழிய ப்ராசிக்யூஷனுக்கு கொடுக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? ஒரு குற்றவாளி விடுதலையாவதை விட மோசம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது. ஒரு குற்றவாளி விடுதலையாவதை விட மோசமானது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது. ஸோ ஒருத்தனுக்கு என்ன மேக்சிமம் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்கணும். அவனை சுப்ரீம் கோர்ட்டில் விட்டுட்டாங்க. தட் இஸ் கரெக்ட். நமக்கு எல்லாம் படிக்கலை, ஏன்னா நம்ம எல்லாம் பேப்பர் படித்தோமே ஒழிய நம்ம என்ன லா படித்தோமா? நான் படித்தேன், நான் லா படிச்சிருக்கேன், தனியாக சொல்கிறேன். ஸோ என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அந்த கேஸை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் எங்கே வரேன் நீங்கள் கவனிக்கணும்.
படிப்பு என்பது புத்தகங்களை படிப்பது. படிப்பதன் மூலம் நீங்கள் சேகரித்துக் கொள்வது நாலேஜ். பை நோயிங் யூ லேர்ன் நாலேஜ். நீங்கள் கலெக்ட் பண்றீங்க, அக்யூமுலேட்டட், அது நாலேஜ். இப்ப அடுத்த விஷயம் சொல்றேன். ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாக தகவல் கிடைத்தவர்கள், நிறைய தகவல் பெற்றவர்கள், இதுல கொஞ்சமாக தகவலை பெற்றவர்களை விட நிறைய தகவல்களை பெற்றவர்கள் சரியான முடிவு எடுக்க முடியும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவர் பேப்பர் பார்க்குறாரு, பிளட் டெஸ்ட் கொண்டாங்க, சரி, ஸ்கேன் கொண்டாங்க, சரி, வேறு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்னென்ன இருக்குது கொண்டாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாரு, பேஷண்ட்டையும் இப்படி பார்க்குறாரு. ஐ திங்க் சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். எவ்வளவு எவிடன்ஸ் எடுத்துக்கிறார். பிளட் ரிப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டாரு, எக்ஸ்ரேயில் எடுத்துக்கிட்டாரு, சிடி ஸ்கேனில் எடுத்துக்கிட்டாரு, எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்துக்கிட்டாரு. நம்ம ரொம்ப கூச்சமே இல்லாமல் சொல்கிறோம், அவர் வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் பில்லு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டாரு. மெடிக்கல் ஃபீல்டு பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நாளைக்கு கோர்ட்டில் போய் கேள்வி கேட்டால் ஒய் யூ கேம் டு திஸ் கன்க்ளூஷன் ஜட்ஜு கேட்பார். நீ என்ன முடிவில் இந்த ஆப்ரேஷன் பண்ண, என்ன முடிவில் இந்த மருந்து கொடுத்த அப்படின்னா, பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், வேற டாக்டர்ஸ் ஒப்பீனியன், எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் 10 பேர் உட்கார்ந்தோம், தென் வி கேம் டு திஸ் கன்க்ளூஷன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய தகவல்களை சேகரித்தவர்கள் அறிவில் முடுக்கிற முடிவை விட குறைவான தகவல் உடையவர்கள் முட்டாள்தனமான முடிவுகளையே எடுக்க முடியும். புரிஞ்சுதா? ஏன் புஸ்தகம் படின்னு புத்தக கண்காட்சி வச்சு பிராணம் வாங்குறாங்க? நிறைய தகவல் படித்தவர்கள், கூடுதலான அறிவு உடையவர்கள், கூடுதலான இன்ஃபர்மேஷன் கையில் வச்சிருக்கிறவங்க, they will take a proper decision. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்படி 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 பார்க்குற பாருங்க. ஒரு 25 வயது நபரும் 65 வயது நபரும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். ஒரு 25 வயது நபரும் ஒரு 65 வயது நபரும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கலந்து கொண்டதில் 20 நிமிடத்தில் 25 வயது பையன் ஓடி முடித்தார். அந்த 65 வயது பெரியவர் 40 நிமிடத்தில் ஓடி முடித்தார். இதில் யார் சிறந்த ஓட்ட வீரர்னு கேட்கிறான். நீங்க டக்குன்னு என்ன முடிவுக்கு வரீங்க? 20 நிமிஷத்துல ஓடி இருக்காம, அவர் 40 நிமிஷம் ஓடி இருக்கிறார். இதை மட்டும் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 40 நிமிஷம் ஓடுற டிஸ்டன்ஸ் இவன் 20 நிமிஷம் ஓடிட்டான்பா, அப்ப இவன் தான் சிறந்த ஓட்ட வீரர். அடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறோம், இவனுக்கு 25 வயசு, அவருக்கு 65 வயசு. அப்படியா? அதை முதல்ல சொல்ல வேணாமா? 65 வயசுல அது 40 நிமிஷத்துல ஓடுறது பெரிய விஷயம்பா. அப்ப இவனை நாம எப்படி பெருசா சொல்ல முடியும்? இப்படி சொல்லலாம். நாளைக்கு அந்த 60 வயசுக்காரரை நம்ம குறை சொல்ல முடியாது. 2 பேரும் வேணா ஈக்குவல்னு கூட சொல்லலாம்ப்பா. 25 வயசுல இவ்வளோ ஓடுறான், அவர் 65 வயசுல இவ்வளோ ஓடுறாரு, 2 பேரும் நல்ல ஓட்ட வீரர்னு சொல்லலாம்ப்பா. இன்னொன்னு தெரியுமா என்ன? அந்த 65 வயசுக்காரர் ஒரு குழந்தைய வேற தூக்கிட்டு ஓடினாருன்னா, இந்த 25 வயசு அப்படி யாரையும் ஒன்று அப்படி சுமந்துக்கிட்டு போலப்பா. 65 வயசுல ஒரு குழந்தைய தூக்கிட்டு 40 நிமிஷத்துல ஓடினாரா? நல்ல கவனிங்க. குழந்தைய தூக்கி கொண்டுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச உடனே அவர் சிறந்த ஓட்டக்காரங்கிற முடிவுக்கு நீங்க மாறுறீங்களா இல்லையா? அப்ப சொல்றான், ஆனா இந்த 25 வயசு பையனுக்குப்பா காலில் முந்தானேத்தான் ஆப்ரேஷன் ஆச்சுன்னு. முந்தானேத்தான் ஆப்ரேஷன் ஆகி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறானா? சொச்சா, அப்ப இந்த 25 வயசு பையன் தான். நான் இந்த கதையை இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சிந்துபாத் கதை மாதிரி நீட்டிக்கிட்டே போவேன். நீங்க மட்டும் சரின்னு சொன்னா நீங்க இப்பவே கிளம்புறீங்க, போங்க. முடிச்சிடறேன்ப்பா, முடிச்சிடறேன், கவலைப்படாது, வருத்தப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேங்கிற தகவல் உங்களுக்கு வந்துச்சா? குறைந்த தகவல்களை சேகரித்தவர்கள் முட்டாள்தனமான முடிவுக்கு வருகிறார்கள். நிறைய தகவல்களை சேகரித்தவர்கள் தான் சரியான முடிவுக்கு வருவார்கள். சார், நான் 50 வருஷமா ஸ்டேஜில் இருக்கிறேன், மோர் தென் 50 இயர்ஸ். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எவன் நாளைக்கு என்ன வந்து நின்னாலும் ஐ வில் ஹேவ் எவிடன்ஸ். நான் ஒன்று சொன்ன நடுவில், தமிழ்நாட்டு வழிபாட்டு முறையில் முருக வழிபாடு என்பதும் வட இந்தியாவிலிருந்து வந்த சுப்பிரமணிய வழிபாடு என்பதும் இணைந்தது அப்படின்னு உளறான். மதத்துக்கு எத்தனை புத்தகத்துல நான் எடுத்து வச்சிருக்கேன் எவிடன்ஸ். 2000 இல்ல 4000 வருஷத்து வரலாறு என்ன இருக்கு? வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன?
ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டது என்ன, அங்க சொல்லப்பட்ட வரலாறு என்ன, இங்க தமிழ்ல சொல்லப்பட்ட வரலாறு என்ன, திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்ட வரலாறு என்ன, பின்னால வந்து நான் ஒரு 1000 விஷயங்களை எடுத்து கோரிலேட் பண்ணி இதையும் அதையும் கம்பேர் பண்ணி இப்படி பார்த்தா இந்த காரணத்தினால I come to this conclusion. I have so much of information. இந்த நாட்டில் எப்படி தெரியுங்களா, இவ்வளவு இன்ஃபர்மேஷனோட அறிவுபூர்வமா முடிவுக்கு வரவன் பெரியவன் இல்ல, சும்மா ஊரைய மாத்திரவன் பெரியவன். எப்படி ஒரு நாடு வளரும்? நான் ஏன் இதை சொல்றேன்னா, கந்த சஷ்டின்னு இப்ப கொண்டாடினோம்ல, திருச்செந்தூர் கந்த சஷ்டி. நார்த் இந்தியால எங்கேயாவது கந்த சஷ்டி கொண்டாடி இருக்காங்க? போய் தேடி பாருங்க. நார்த் இந்தியா முழுக்க கார்த்திகேயா டெம்பிள்னு இருக்குல்ல, அந்த கார்த்திகேயா டெம்பிள்ல எங்கேயாவது ஸ்கந்த சஷ்டி நடந்திருக்கா கேளுங்க? கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கதை அமைப்பின்படி சூரபன்மனை கொல்றதுக்கு முருகன் வந்தான்னே இல்லை, தாரகாசுரனை கொல்ல வந்தான். வடக்க இருக்கிற ஸ்காந்தத்தில் இருக்கிற கதை, தெற்கதன சூரனை கொல்ல வந்தார்னு தமிழ்ல இருக்கிற கதை. இது ரெண்டுமே வித்தியாசம். நான் பிரிச்சு பேசுறதுக்காக பேசல. சோ நமக்கு எது முருக வழிபாட்டில் முக்கியமா இருக்கோ அது அங்க நார்த்ல இல்ல. நார்த்ல எது பேசப்படுகிறதோ அங்க வந்து எப்படின்னு கேட்டா, முருகப்பெருமான் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, பொம்பளைங்க அவன் கோயிலுக்கு போக கூடாது. எப்படி பொம்பளைங்க அவன் கோயிலுக்கு போக கூடாது? நம்ம ஊர்ல 2 சம்சாரத்தோட ஜாம் ஜாம்னு இருக்கு. வள்ளி தேவியான 2 சம்சாரத்தோட ஜாம் ஜாம்னு இருக்கிறார். அவர் வடக்க பாவம் தனியா நிற்கிறது. அவர் இன்னும் மேட்ரிமோனியில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ there is a difference in all stories. லிட்ரேச்சர் எவிடன்ஸ், கல்வெட்டு இருக்குது, கோயில் இருக்குது, புஸ்தகம் இருக்கு. நான் வந்து இப்ப என்ன நியாயப்படுத்துறதுக்காக இங்க பேசல. அதிக தகவல்களை படித்து வைத்திருக்கிறவர்கள் கூடுதலான அறிவு பெற்றிருப்பதால் தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார்கள். அரைவேக்காட்டுத்தனமாக படிப்பவர்கள் தாங்கள் நினைப்பதை அழிச்சாட்டியம் செய்கிறார்களே ஒழிய அவர்கள் அறிவுபூர்வமான முடிவுக்கு வர விடுவதில்லை. திஸ் இஸ் நாட் குட். நாட்டுக்கு அது நல்லது இல்லை. மனசுல வச்சு நான் 2 செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொன்ன, கல்லுக்குள் ஈரம்னு ஒரு தலைப்பு சொன்னேன்ல, இதுக்கு இப்போ புதுசாக ஒரு வேர்டு வந்திருக்கு. அதுக்கு பேர் குவாண்டம் எம்பத்தி அப்படின்னு பேர். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணு. தட் இஸ் கால்டு குவாண்டம் எம்பத்தி. சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற இங்கிலீஷில். இந்த எம்பத்தியவே நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். சிம்பத்திங்கிறது ஒரு அகங்காரம், எம்பத்திங்கிறது தான் ஒன்று அவன் இடத்துல பொருத்தி பார்த்து முடிவை கண்டுபிடிக்கிறது. தட்ஸ் குட் அப்படிங்கிறோம். அதில் இன் டீப்பர் சென்ஸ் போய் என்ன கண்டுபிடிச்சிருக்கான், குவாண்டம் எம்பத்தி அப்படின்னு ஒரு வேர்டு உருவாயிருக்கு. அவன் என்ன சொல்ல வரான், நார்மலாக நம்ம வந்து எம்பத்தி அப்படின்னு வச்சிருக்கோமே ட்ரெடிஷனல், அந்த ட்ரெடிஷனலாக நாம் வச்சிருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவருக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். இப்போ திடீர்னு என்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் அங்கேருந்து வர்றாரு. அவர் ஒரு மாதிரி நிற்கிறாரு. வண்டி எடுங்க போகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் எப்படியும் அப்படிமா போகிறாரு. என்ன ஏதாவது ப்ராப்ளமா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, பணம் ஏதாவது உங்களுக்கு வேணுமா, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை சார், திடீர்னு வந்து அந்த லோன் ஒன்று நகை வச்சது முழுக போகுது, கஷ்டமாக. சரி சரி, நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க, அப்புறம் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், அது இன்டலெக்சுவல் எம்பத்தி. எப்படி உண்டாகுது தெரியுங்களா, அண்டர்ஸ்டாண்டிங். இவர் நடையிலேருந்து அவர் படுற வேதனையிலேருந்து இவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு என்கிட்ட வேலை பார்க்குறவர் கேட்குறேன். தட் எம்பத்தி இஸ் கால்டு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேருக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை சார். அவங்களுடைய ஆழ் மனதுக்கு டிராவல் பண்ணுவாங்க. This universe has an empathy. வெறும்ன வெளியிலேருந்து கணக்கு போட்டு போய் 2 + 2 = 4ங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. அது எப்படின்னு கேட்டால், அது இயல்பாக ஊற்றெழும். அதாவது அருவி கல்லுலேருந்து எப்படி அந்த உள்ளேருந்து அந்த நீர் பீச்சிக்கிட்டு வெளியே வருதோ, பெஞ்ச மழையினால் வரல, உள்ளேந்து ஊற்றெடுத்து சில சமயத்தில் வரும் பார்த்தீங்களா அருவி, அது மாதிரி உள்ளேந்து ஊற்றெடுத்து வந்தால் தட் இஸ் கால்டு குவாண்டம் எம்பத்தி. மழையினால தண்ணி வர மாதிரி மேலேருந்து அருவி வழியுது இல்லை, தட் இஸ் கால்டு எம்பத்தி. இந்த குவாண்டம் எம்பத்திங்கிற வார்த்தை இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சான். சயின்ஸே தெரியாது நம்பால் ஒருத்தர் பாடினார். அவருக்கு பேர் வள்ளலார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் தெரியுமா, நான் தெய்வ நிலை அடைந்து விட்டதாக பல பேர் என்னை வியக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம்தான், தயவுனா
கருணை. தயவு மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. என்னது? தயவு மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. மற்றவங்களுடைய துன்பம், மற்றவங்களுடைய வருத்தம், மற்றவங்களுடைய கண்ணீர், மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. there is a connection between each and everyone. காஸ்மிக் வெப், எல்லாரும் பின்னப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன், இன்னொரு மனிதனோடு இன்னொரு மனிதன் பின்னப்பட்டிருக்கிறான். அதனால அந்த அந்த மேல இருக்கிற அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை ஆழ் மனதில் எந்த மனிதன் கஷ்டப்பட்டாலும் இவனுக்கு பழியேன்னு தெரியும். அந்த லெவலுக்கு டிராவல் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பெரிய மகான்கள் மட்டும்தான் அந்த லெவலுக்கு டிராவல் பண்ணுறாங்க. காரில் வரும்போது பார்த்தேன், மேலே ஏறி வரும்போது குரங்கெல்லாம் குத்த வச்சு உட்காந்துருக்கு. என்ன உட்காந்துருக்கு? இவன் பிஸ்கட் போடுவானா, இவன் என்ன போடுவான், அவன் ப்ரெட்டு போடுவானா, எல்லாம் கரெக்டாக. அது வேறு ஒவ்வொரு 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 தூணுக்கும் ஒன்று ஒன்று உட்காந்துருக்கு. கரெக்டாக இடைவெளி விட்டு அப்படி கேட்ச் பண்ணுறதுக்கு வசதியாக உட்காந்துருக்கு. இது நியாயம் நினைக்கிறீங்க? இப்போ நான் பிஸ்கட் போடலைன்னா, பிரெட்டு போடலைன்னா என் கூட வரும் சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? குரங்குக்கு பிஸ்கெட்லாம் நீ போட மாட்டியான்னு. உனக்கும் போட மாட்டேன், குரங்குக்கும் போட மாட்டேன். ஏன் போடக்கூடாது? குரங்குக்கு பிஸ்கட் போடக்கூடாது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊட்டிக்கு வந்தபோது குண்டு குண்டா செழிப்பாக இருந்த குரங்கெல்லாம் இப்போ வத்தலும் தொத்தலுமா இருக்கு. ஏன்? மரத்தில் காட்டில் போய் கண்டதையும் தின்னுக்கிட்டு இருந்த போது நல்ல ஜம்முன்னு இருந்தது. நாம் திங்கிற தவுட்டு பிஸ்கட் தின்னு அதுங்களும் இப்போ தோலில் அழகு இல்லை, மினுமினுப்பு இல்லை, நல்லா இல்லை. பலாப்பழம் திங்கிறது இல்லை, வாழைப்பழம் திங்கிறது இல்லை. நீங்கள் குரங்குக்கு இரக்கத்தோடு பிஸ்கட் போடுறதா நினைக்கிறீங்க? இல்லை, அந்த விலங்கினத்தை கொல்லுகிறீர்கள். யூ ஆர் கில்லிங். அந்த இனத்தையே கொல்றீங்க, அதனுடைய நேச்சரை அழிக்கிறீங்க. அது போய் தானா மரத்தில் போய் விளையாடும், பலாப்பழத்தை பறிக்கும், இன்னொரு பழத்தை பறிக்கும், தானா திங்கும், வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடும். நல்லா ஜம் ஜம்னு இருக்கும். காட்டில் தானா இருக்கிற குரங்குகளை போய் பாருங்க, அவ்வளவு வீரியமாக இருக்கும். இப்போ எல்லாம் வத்தலும் தொத்தலுமா போச்சு. ஏன்? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இரக்கம் என்பதில் எப்படி இரக்கம் காட்டணுங்கிற தெளிவு இருக்கணும். அது எப்போ சரியான செழிப்பில் இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தகுதியற்ற இரக்கம் என்பது எப்படி? தகுதியற்ற இரக்கம் என்பது நல்லது செய்வதை விட மோசமான. தகுதியற்ற இரக்கம்ங்கிறது இருக்கக்கூடாது. புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை சுவாசியுங்கள். புத்தகங்கள் உங்களை அப்படியே மாற்றி போடக்கூடிய வலிமை உடையவர். அதிக தகவல்களை வைத்திருக்கிறவன் நியாயமான முடிவை எடுக்கிறான். குறைந்த தகவல்களை கையில் வைத்திருக்கிறவன் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறார். எனவே நிறைய தகவல்களை பெற வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அதற்கு கல்வியில் ஆர்வம் இருக்க வேண்டும். கல்வி ரேகை இருக்கிறதா என்று இல்லையா என்று கவலைப்படாதீர்கள். மனதில் அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு வாசிக்க பழகினால் உலகம் உங்களுக்கு வசப்படும். இந்த கல்வி மட்டும் பத்தாது, மனம் பாறாங்கல்லாக இருந்தாலும் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டக்கூடிய ஈர உணர்வு, இரக்க உணர்வு உனக்கு இருக்குமானால் நீ மனிதன் மட்டுமல்ல, தெய்வ நிலைக்கு உயர முடியும். நன்றி, வணக்கம்.